உயிர் அடுத்தவங்க உயிரை எடுப்பது தான் அவன் தொழில். பணத்துக்காகத்தான் இத்தனையும். படிப்பு அவனுக்கு சுத்தமா வரல. 13 வயசுல கத்தியை தூக்கினவன். இதுவரை எத்தனை உயிரை எடுத்தான்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கென்று ஒரு குடும்பம் இருந்தது. 10 வயதில் ஒரு மகன் இருந்தான். மகன் மீது அத்தனை பிரியம் அவனுக்கு. அவனுக்கு எது தேவை என்றாலும் உடனே வாங்கி கொடுத்து விடுவான். அன்று அவன் மகன் அப்பொழுதுதான் ஸ்கூல் விட்டு வீடு திரும்பியிருந்தான். வீட்டு வாசலில் சரண வந்து நின்றது அந்த கருப்பு நிற கார். காருக்குள் இருந்து இறங்கின ஒரு தடியன் தடதடவென வீட்டுக்குள் நுழைந்து அந்த சிறுவனை அலைக்காக தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு விறுவிறுவென காரில் வந்து அமர கார் சீரிட்டு பறந்தது. தன் மகன் கடத்தப்பட்டான் என தெரிந்ததும் துடித்து போனான் அவன். பழைய பகையை தீர்க்க அவன் மகனை தூக்கிவிட்டான் எதிராளி. பல உயிர்களை அனாயசமாக கொன்று போட்ட கொலையாளி தன் மகனுக்கு ஆபத்து என்றதும் ஆடி போய்விட்டான். அடுத்த நாள் அவன் வீட்டு வாசலில் உயிரற்ற மகனின் சடலத்தை வீசிவிட்டு சென்றான் எதிராளி. இரவெல்லாம் மகனை தேடி அலைந்த களைப்புடன் வீடு திரும்பினான் அவன். வீட்டு வாசலில் அவன் மகனின் உயிரற்ற சடலம்.